ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். பிரேசலா. கர்த்தர் நல்லவர். தேவ சமூகத்தில் அன்னாள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் அமர்ந்து அவர் மரியாள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்றே, இந்த உலகத்திலேயே முக்கியமான காரியம் எது தெரியுங்களா? அவருடைய வசனத்தை நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்பது தான். பிரைஸ்லா. எத்தனையோ காரியம் இருக்குது பாருங்கள். ஆனால் பாருங்கள், அப்போ நீங்கள் பாக்கியவான்கள். பிரைஸ்லா. ஆண்டவர் எப்படி, ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு காரியத்தை எத்தனை பேரால் நிறைவேற்ற முடியல பார்த்தீங்களா? ஏதோ வேலைகள் அது இதுன்னு போயிடுறாங்க. ஆனாலும் இந்த பைபிள் ஸ்டடியில் நம்மளை கூட்டி சேர்த்துருக்கிறார். அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை நாங்கள் இருக்கிறோம். அன்றைக்கி ஒரு மரியாதை இருந்தால் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். பிரைஸ்லா. ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். ஆமென். பிரைஸ் காட். நம்ம தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் நடவடிக்கையை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே தேவ ஆவியானவர் இந்த சபையை எப்படி உருவாக்குறார், சீசர்களை எப்படி உருவாக்கினார். ஆண்டவர் பவுலை, பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்தினார், பவுலை பயன்படுத்தினார், யோவானை பயன்படுத்தினார், பிலிப்பை பயன்படுத்தினார் என்றெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலும் கூட நம்ம 14வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். நம்முடைய பைபிள் ஸ்டடியில் தியானத்துக்காக 14வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இப்போ அதில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1வது வசனம் வாசிப்போமா? 1வது வசனத்தை வாசிக்கலாமா? இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். இப்போ யாரு இந்த மிஷனரி பயணம்னு சொன்னேன், போன வாரம் சொன்னேன். முதலாவது மிஷனரி பயணம் பேதுருடைய ஊழியங்கள் ஓரளவு நிறைவேற்றப்பட்டு கொண்டு வந்தது. இப்போ பவுல் தேசங்களுக்குள்ளாய் பவுலும் பர்னபாவையும் தேவன் பயன்படுத்துகிறார். முதலாவது மிஷனரி பயணத்திலே அவர்கள் ஒவ்வொரு பல இடங்களிலே சபைகளை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் சில அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். அப்படியாக இந்த பட்டணத்தில் வந்தபோது திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக பவுலும் பர்னபாவும் பேசின போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டது. நாமும் விசுவாசிப்போம். கர்த்தர் தேவ வசனத்தை நம்ம கேட்குற ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுப்பார். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்படி இவங்க திரளான ஜனங்கள் கிறிஸ்துவ அண்டை வருகிறதை பார்த்து அன்னைக்கு யூதர்கள் பொறாமைப்பட்டார்கள். இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்தவங்களுக்குள்ளே என்ன செய்வாங்க? பொறாமைப்படுவாங்க. அன்றைக்கி யூதர்கள் இவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்களே, இயேசுவை அறிகிறாங்களே, அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு என்ன செய்கிறாங்க? இயேசுவை அறிகிறாங்களேன்னு சொல்லி பொறாமைப்பட்டு 2வது வசனம் சொல்கிறது, விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். அப்போது தேவனுடைய நாம மகிமைப்படும் போது அங்கே ஏதாவது ஒரு காரியத்தை சத்துரு என்ன செய்கிறான்? செய்து அதை கலைக்க பார்க்குறான். ஆனாலும் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினாங்க. ஏதோ பிரச்சனை வந்துச்சு, அதனால் நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. சூழ்நிலைகள் நடுவிலையும் நாம் தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்யணும். பிரேச தைரியம் உள்ள சபைக்கு போகக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறாங்களா? நீ தைரியம் உடையவளாக சபைக்கு வரணும். அல்லேலூயா. அப்போ அதே போல் பைபிள் வாசிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய காரியத்தில் பேசினாங்கன்னா நம்ம என்னவாகணும்? தைரியம் உடையவராகணும். சரிங்கன்னு பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. நீ எப்போ பார்த்தா என்ன சபைக்கு போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னா தைரியம் உடையவர்களாக. பிரேசலாம். அப்போ தைரியம் உடையவர்களாக அவங்க அங்கேயே இருந்தாங்க. அவங்களுடைய அச்சுறுத்தலுக்கு அவர்கள் பயப்படவில்லை. பிரேசலாம். விசுவாசத்தை கொடுப்பது கர்த்தர், பயத்தை கொடுப்பது பிசாசு. பிரேஸ் காட். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பயம் வரும்போது அந்த பயத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இறையாக இருக்கக்கூடாது. நோ இல்லை, நான் கர்த்தரை தேடுவேன். பிரேஸ்லாம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தமது கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அவர் தமது கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக
இப்போ நம்ம எந்த வசனத்தை நம்ம பிடிக்கிறோமோ அந்த வசனம்லாம் என்ன போட்டிருக்குன்னா கிருபை நிறைந்த வசனம். அல்லேலூயா. கிருபை நிறைந்த வசனம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவனா கிருபையானவர். அப்போ நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னா, ஆண்டவரே இந்த கிருபை நிறைந்த இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னா, அவங்க சொன்னாங்க இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குறா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்கிறா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருகிறா அப்படின்னு வசனத்தை சொன்னாங்க. உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அந்த கிருபை நிறைந்த வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துச்சு. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன சொல்லணும், வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஆண்டவரே இந்த கிருபை நிறைந்த வசனத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க, உறுதிப்படுத்துங்க. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்ப, உறுதிப்படுத்துங்க. வாதை என் கூடாரத்தை அணுகாது, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, உறுதிப்படுத்துங்க. அல்லேலூயா. நாங்கள் போகையிலும் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அதை நீங்கள் என்ன செய்யுங்க. பாருங்க, அவங்க சொன்ன வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படி அடையாளங்களும் அற்புதங்களும் செய்தார். பிரைஸ்லா. எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபை, நம்முடைய வசனங்கள் எல்லாம் நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கிருபை நிறைந்த வசனங்கள். பிரைஸ்லா. ஆண்டவரே, அப்போ நம்ம எந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோமோ அந்த வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துங்க, நமக்கு ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். அது தயவு பண்ணினார். அல்லேலூயா. நம்ம எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ அதை நம்ம கேட்கணும், ஆண்டவரை எனக்கு என்ன செய்யுங்க, தயவு பண்ணுங்கன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்குது. அப்போது அந்த இடத்துல 2 கூட்டம் உண்டாகுது. ஒரு கூட்டம் அப்போஸ்தலர் பவுலையும் பர்னபாவையும் சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னொரு கூட்டம் அந்த எதிராளிகளோடு சேர்ந்துக்கிட்டாங்க. 2 கூட்டம் சேர்ந்துட்டு இவங்களை எப்படியாவது இந்த இடத்த விட்டு நெஞ்சிடணும், வரட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. பாருங்க, 5வது வசனம் வாசிப்போமா. இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில், இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். பிரைஸ்லா. பாருங்க, ஆண்டவர் அதுக்காண்டி அவங்க கல்லெறிய போகிறாங்க, அவங்களுடைய காரியத்துக்கு ஆண்டு அனுமதிக்க மாட்டார். அவங்கள என்ன செஞ்சிட்டாரு ஆண்டவர், அப்படியே எஸ்கேப் பண்ண வச்சிட்டாரு. அப்படியே அவ்வளோ. அப்போ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, அந்த இடத்த விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், விலகி போய் மற்ற இடத்துல போய் சுவிசேஷத்தை என்ன செய்கிறார்கள், அறிவிக்கிறார்கள். அப்போ சுவிசேஷம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அப்போது அந்த இடத்துல அவர்களை எப்படியா கொல்லணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் அவங்கள விடுவிச்சு அவங்கள அப்படியே பத்திரமா வேறு இடத்துக்கு அவங்கள கொண்டு போய் சுவிசேஷம் சொல்லும்படியாக அவங்கள கொண்டு போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்படி வந்துட்டு இருக்கும்போது லிஸ்திரா என்ற ஒரு ஊருக்கு வராங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். லிஸ்திராவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. பாருங்க, இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணும்போது சில பேர் கவனிப்பாங்க, சில பேருக்கு கவனிக்கிறோம். யார் கவனிக்காங்க நல்லா தெரியும். பிரைஸ்லா. பிரசங்கம் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பாங்க, வார்த்தை உள்ளே போய்கிட்டே இருக்கும். இந்த பவுல் இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன், அவன் ஒரு காலம் நடந்து கிடையாது. ஆனால் அந்த பவுலுடைய வார்த்தை அவனுக்குள்ளே அப்படியே போகுது. அவனுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது அவன் என் மனசில் என்ன நினைக்கிறான்னா, கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து என்னை நடக்க வச்சுருவார் அப்படின்னு நினைக்கிறான். பிரைஸ்லா. அப்போது இந்த வார்த்தையை நம்ம ஏன் கேட்கணும்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையால் வரும். அப்போது இப்போ நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்டுருப்பாங்க. ஆனால் பவுல் பார்க்குறான், யாரா பிரசங்கத்தை பார்க்குறாங்க கேட்குறாங்க. பார்க்கும்போது இந்த செய்தி ஒருவனுக்குள்ள விசுவாசத்தை அப்படியே உண்டாக்குது. அப்படியே பார்க்குறான், அந்த வசனத்தை அப்படியே நம்புகிறான். பிரைஸ்லா. வசனத்தை சொல்லும்போது நம்ம பாருங்க, நம்ம சபையில் சில பேர் ஆமேன் ஆமேன்னு சொல்லுவாங்க. அது உள்வாங்கிறது. அல்லேலூயா. உள்வாங்கினா தான் ஆமேன்னு வரும். பிரைஸ்லா. இப்போ இந்த லிஸ்திராவில் சப்பானியாக இருக்கிற ஒருவன் பவுலுடைய அந்த வசனத்தை அவனுடைய மனதுக்குள்ளே போயிட்டே இருக்குது. போன உடனே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து
காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். எப்படி இது நடந்துச்சு? இப்போ அந்த விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள் வரும். அடுத்தது கிரியை நடக்கும். பிரைஸ்லா, இந்த விசுவாசம் வந்து கிரியை செய்யும். இப்போ இந்த சப்பானிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அவன் நினைக்கிறானா, நான் கண்டிப்பாக நடந்துருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு நேரத்தில் பவுல் அவனை உற்று பார்க்குறான். உற்று பார்த்த உடனே பவுல் நினைக்கிறான், இவனுக்குள்ள வசனம் நினைஞ்சிருச்சு, போயிடுச்சு, இப்போ சொல்லிட்டோன்னா அவன் எந்திரிச்சு நடந்துருவாங்க. பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஊழியர் அமெரிக்கா தேசத்தில் அவருடைய ஆராதனை வேலையில், சபை ஆராதனை வேலையில் ஆவியானவர் சொன்னாராம், ஒருத்தவங்க வந்து இந்த வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. பின் வரிசையில் ஒரு அம்மா வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. இவர் ஆராதனை நடத்திக்கிட்டே இருக்கார். நடத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ போய் அவங்க மேலே கை வை, நான் அவங்கள நெஞ்சிருவேன், எழுப்பி விட்டுருவேன்னு. ஆனால் இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அதுக்கு முன்னாடி சபையில் என்ன செய்யலை, நடக்கலை. ஆனால் இவருக்குள்ளே ஆண்டவர் சொல்ல, நீ போய் கையை மட்டும் வையே, நான் அவங்கள என்ன செஞ்சிருவேன், எழுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் இவருக்குள்ள விசுவாசம், நம்ம போய் கை வச்சு அவங்க எந்திக்காட்டா, அவங்க நடக்காட்டா எல்லாம் நம்மளை பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டருக்குள்ளே ரொம்ப யோசித்துட்டே இருந்திருக்காரு. திரும்ப ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ போய் கையை வை அப்படின்னு சொல்லி. சரி, பார்த்தா ஆராதனை முடிஞ்சிட்டு கடைசி நேரத்தில் இவர் எல்லாரும் கண்களை மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாரும் கண்களை மூடுவோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கண்களை முடிச்சிரு, அப்படியா போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடும் சொல்லிட்டு கண்களை மூடி போய் விறுவிறுவோடு போய் இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டார். பார்த்தா இவர் வருங்களையும் அந்த அம்மா ஓடி வந்துடுச்சு. பிரேஸ்லா. அப்போ ஏற்கனவே அங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, ஒரு விசுவாசம், ஒரு அற்புத சுகம், அந்த விசுவாசம் ஏற்கனவே அவங்க மனசுக்குள்ள நினைஞ்சிருச்சு, போயிருச்சு. ஹல்லேலூயா. இதாங்க ஆண்டவர் எப்படி டச் பண்ணுவார்னா, அந்த வார்த்தை நமக்குள்ள அப்படியே நிறைஞ்சு போயிடுச்சுன்னா உடனே இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக நடந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உள் வாங்கும் போது அந்த அற்புதங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த பவுலுடைய வார்த்தையை அந்த லிஸ்திரா ஊரில் அந்த சப்பானி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் நினைக்கிறான், நான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை நடக்க வைக்க போகிறாரு, இன்னைக்கு என்னை ஆண்டவர் நடக்க வைக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் பவுல் எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமை அவனுக்குள்ள அப்படியே பாய்ந்தது. அல்லேலூயா, பிரைஸ்லா. அப்போ நமக்கு எப்பொழுது அற்புதம் நடக்குன்னா, நமக்குள்ள விசுவாசம் நிறைந்து இருக்கும்போது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் நம்ம எதை கேட்கணும்? அல்லேலூயா. அதனால தான் பைபிள் ஸ்டடி இங்கே வந்திருக்கீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நமக்குள்ள, இல்லை கர்த்தர் கண்டிப்பாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், நான் எழும்பி பிரகாசிப்பேன், நான் சுகமாவேன், என் சூழ்நிலை மாறும், இப்போ இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் என்னை பழுகி பெருக பண்ணுவார். அப்படி அந்த விசுவாசத்தை தூண்டுவது வார்த்தை. அல்லேலூயா. நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் வியாதிஸ்தர் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பவுலுடைய வார்த்தையை கவனமாக கேட்டுட்டு இருந்தான். அல்லேலூயா. பாருங்கள், பிரேஸ்லா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சில பேர் அப்படியே கேட்பாங்க, சில பேர் அப்படி கொட்டாயை விட்டுகிட்டே கேட்பாங்க, சில பேர் இப்படி வச்சுக்கிட்டு கேட்பாங்க, சில பேர் அப்படி தூங்கிட்டே கேட்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அந்த சப்பானி பவுல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா, பிரேஸ்லா. அப்போ அதனால தான் பவுலுக்கு தெரிஞ்சிச்சு, இவங்க தான் வசனத்தை கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஐ டு ஐ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வசனம் அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு. இந்த பவுல் அப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் பவுல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இவங்களுக்குள்ள தான் ஏன் விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை எழுந்து நட. அல்லேலூயா, பிரைஸ் காட். அல்லேலூயா, பிரைஸ்லா. அப்போது அந்த வார்த்தை அவனுக்குள்ளே போன உடனே அப்படி எழுந்து நட்டன்னு சொன்ன உடனே என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கின்றார்கள் என்று விக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி
அல்லேலூயா. இப்போ எல்லாம் அங்கே புறஜாதிகள் நிறையா இருக்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, ஏ ஏ கடவுளை இறங்கி வந்துட்டாரா. ஏன்னா இவன் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் சப்பானியாக பிறந்தவன். இவன் நான் ஒரு காலம் நடக்கல. இவன் பேசிக்கிட்டே இருக்காங்க, தொட கூட செய்யல. டக்குன்னு எழுந்து நடந்துன உடனே என்ன நடந்துச்சு பாருங்க. அடுத்து வாசிப்போம். பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூசாஜாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். பாருங்க, அங்க யூபித்தர் மெர்க்குரி அது ஒரு 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 கோயிலுடைய ஒரு கடவுளுடைய ஒரு போலியம் கடவுளுடைய பெயர். இப்போ இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கடவுளை என்ன செஞ்சிட்டாரு, இறங்கி வந்துட்டாரா. இப்போ பவுலை பார்த்து மெர்க்குரின்னு சொன்னாங்க, பர்னபாவை பார்த்து யூபித்தன்னு சொன்னாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, காளை மாடுகளையும் மாலைகளையும் கொண்டு வந்து இவங்க தான் என் கடவுள். இல்லையா, நம்ம நாட்டுக்காங்கன்னு சொன்னாங்கன்னா ஆமாம் போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. மனுஷ வணக்கம் எங்கே தான் இருக்குது, நம்ம தேசத்தில் அதிகமாக இருக்குது பாருங்கள். அல்லேலூயா. ஆனால் பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆமாய்யா நாங்கள் தான் ஏன் அப்போதும் பண்ணோம் அப்படி சொல்லலை. இவங்க என்ன பண்ணாங்க, காலையை வெட்டுறதுக்கு வந்துட்டாங்க. வெட்டு மாலையெல்லாம் போட வந்துட்டான். பூசாரியா அந்த 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 கோயிலுடைய பூசாரியை ஓடி வந்துட்டான். எங்கே வந்துட்டானா, கடவுளே இவங்க தான் இனிமே. ஏன்னா இப்படி ஒரு அற்புதத்தை நாங்கள் என்ன செய்யலை, பார்க்கலாம். ஆனால் அப்பொழுது பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்க பாருங்க. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். பாருங்க, அவங்க உடனே வஸ்திரத்தை தணிஞ்சிட்டாங்க, கிழிச்சிட்டு, எப்பா நாங்களும் பாடுள்ள மனுஷன்தான்ப்பா. அல்லேலூயா. நாங்கள் ரொம்ப பெரிய விசேஷமானவங்க நீங்கள் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஏன்னா பவுலுக்கு தெரியும் பாருங்க, பவுல் எப்படி இருந்தால் பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு எதிராக இருந்தால் ஆண்டவனை சந்திச்சாரு. அப்போது தேவனை தான் மகிமைப்படுத்தினாங்க, தன்னை என்ன செய்யலை இப்போ கிழிச்சிட்டாங்க. ஐயோ இதான் போடாங்கய்யா, நாங்கள் கடவுள் இல்லையா, நாங்களும் உங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான் அப்படி சொன்னாலும் அந்த ஜனங்கள் பாங்க உடனே அவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, எப்பா நீங்கள் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று பிரசங்கிக்கிறோம். ஏன்னா அவங்க ஒரு போலியான கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க, இல்லைப்பா வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின கடவுள் தான் இவனை என்ன செஞ்சுருக்காரு, நடக்க பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை குறித்து எப்படி சொல்கிறாங்க பாங்க. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழியிலே நடக்க விட்டு இருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை என்றார்கள். அல்லேலூயா. என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுக்காங்க பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தாங்க எல்லாத்தையும் உண்டாக்கினார் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க, காலங்கள் அவர் தான் படைச்சிருக்காரு, அவர் தான் நமக்கு மலைகளை தராரு, உங்களுக்கு நல்ல போஜனத்தை கொடுக்கறதும் அவர் தாங்க. நீங்கள் சூரியன் இருக்கிறனால தான் இன்றைக்கி விளையுது பாருங்கள் மழை. எல்லா மக்களையுமே ஆண்டவர் நேசிக்கிறார். பொதுவாக பாருங்க, நம்ம கிறிஸ்துவை அறியாதவங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு, நேசிக்கிறார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எப்போ இந்த காலங்கள்லாம் உண்டாக்கினது கடவுள் தான், அவரை தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். பிரைஸ்லாம். உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குவார். எப்படி சொல்கிறாங்க பாருங்க, செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. செழிப்புள்ள காலங்களை கொடுக்குற கடவுள். அல்லேலூயா. எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்காங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் செழிப்பை கொடுக்குற கடவுள். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொடுக்குற கடவுள், அவங்கள குணமாக்குற கடவுள், அவரே இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பாங்க. அது மாத்திரம் இல்லை, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. வலது கதை எழுதி சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? நமக்கு வேண்டிய எல்லா போஜனங்களை கொடுத்து சந்தோஷத்தினால நம்ம இருதயத்தை நிரப்புகிறவர்.
கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, எங்களை இந்த பைபிள் ஸ்டடியில் எங்களை உங்களுடைய வார்த்தையினால் எங்களை சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புகிற கர்த்தாவே, நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே, எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே, எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. எங்களை சந்தோஷத்தினால் நிரப்புகிற கர்த்தாவே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திக்கிறோம், உண்மை ஸ்தோத்திக்கிறோம், உண்மை ஸ்தோத்திக்கிறோம், உண்மை ஸ்தோத்திக்கிறோம், உண்மை ஸ்தோத்திக்கிறோமாப்பா. இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தாமல் இருப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க அங்கே அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாக இருந்தது. எல்லாம் இல்லையா இல்லையாஞ்சிட்டு கிடக்கிறாங்க. ஆனால் அவங்க சட்டையே கிழிச்சிட்டாங்க பாருங்க. பிரேஸ்லா, அல்லேலூயா. அப்போ மகிமை எல்லாம் யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான். பிரேஸ்லா. நாங்கள் ஒன்றும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நாங்களும் சாதாரண மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி நிரூபித்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படி அற்புதங்களை அடையாளங்களை செய்ததுனால கூட கொஞ்சம் எதிர்ப்பு வந்துருச்சு பாருங்க. அடுக்க வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா 19 வாசிங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? கூட்டம் எழும்பி பொறாமப்பட்டனால அந்த யூதர்கள் கூட்டம் கிறிஸ்துவை இவங்க பிரசங்கிக்கிறாங்க, அற்புதம் அடையாளம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி கல்லை கொண்டு எரிஞ்சிட்டாங்க பவுலை. எத்தனையோ கற்கள் மேலே விழுந்திருக்கும். அவங்க கல்லை கொண்டு எரிஞ்சு மறித்து போயிட்டான்னு நினச்சிட்டாங்க. ஆள் அவுட்டு. அத்தனை பேரும் சேர்ந்து கல்லை கொண்டு எரிஞ்சு, அல்லேலூயா, பிரைஸ்லா, இவ்வளோ அற்புதங்களை செஞ்சு அடையாளங்களை பண்ணி தேவநாமத்தை மகிமைப்படுத்தின உடனே இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கல்லை கொண்டு எரிஞ்ச உடனே அவன் மறித்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணாங்க? பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனாங்க. சார் எவ்வளோ பாடுபட்டுருக்கான் பாருங்க. பிரைஸ்லா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எவ்வளோ பாடு. நம்ம யாராவது இத்தனையோண்டு சொந்தக்காரங்க வந்துட்டா கூட சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. அவன் கிறிஸ்துவுக்காக கல்லை கொண்டு எரிஞ்சாலும் கிறிஸ்துவுக்காக படுற பாடம் வெளியே அவனை அப்படியே அப்போ மண்ணோட மண்ணை இழுத்துட்டு போகிறாங்க. அப்போஸ்தலர் பவுலை இழுத்து போய் வெளியே போட்ட உடனே 20ஆம் வசனம், சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கற்கள் அவனுடைய சரீரத்தை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் ஒரு அற்புதம் நடக்குதுங்க. பிரைஸ்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீசர்கள் அப்படியே அவனை சூழ்ந்து நின்று என்ன செஞ்சுருப்பாங்க? ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பிரைஸ்லா. ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? வல்லமை வெளிப்படுது. இதில் 2 காரியம். கற்கள் என்பது நம்ம மனதில் நம்ம காயப்பட்டிருப்போம். யாராவது ஏதாவது நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க, நம்மளை திட்டிருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை குணமாக்குவார். பிரைஸ்லா. இன்னொன்று ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். சரி பாருங்க, இவங்க சுற்றி நின்ற உடனே மறித்து போயிட்டான். கற்களை தூக்கி எறிஞ்சா எவ்வளோ காயப்பட்டிருக்கிறோம். தலையில் எத்தனை அடி விழுந்துச்சோ, சரீரத்தில் எத்தனை அடி, ஆனால் சுகம் கிடைத்து விட்டது. அல்லேலூயா. உங்கள் வலது கருத்தை தலைமை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இதே போல் என் தலை முதல் பாதம் வரை எனக்கு சுகம் உண்டாவதாக. என் மனதில் ஏற்பட்ட காயங்களும் என் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனமும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. உடனே பார்த்தங்க மறிச்சு போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவன் எந்திரிச்சு உள்ளே போகிறான் பட்டணத்துக்குள்ள. அல்லேலூயா. கையை தட்டுங்க. பிரைஸ்லா. அப்போ கர்த்தர் நம்மையும் குணமாக்குவா. அவன் நம்ம கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணும்? நிற்கணும். இல்லையா? யாராவது திட்டினாலும் கவலைப்படக்கூடாது. பிரைஸ்லா. நம் மனதையும் குணமாக்குவா, சரீரத்தையும் குணமாக்குவா. பாருங்க, உடனே வந்துட்டு அக்கடுத்து என்ன செய்யாங்கன்னா அவங்க வேறு ஊருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? கடந்து செல்கிறாங்க. பாருங்க, அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் யுக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து பாருங்க, திரும்பவும் போய் சுவிசேஷம் சொல்லி பயப்படல பண்ணிட்டு திரும்ப என்ன செய்கிறாங்க? இந்த மிஷினரி பயணத்தை எங்கே ஆரம்பித்தாங்களோ அந்த சபைக்கே வராங்க. சபையிலேருந்து தான் என்ன செஞ்சாங்க? அனுப்பப்பட்டாங்க. நீங்கள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம தியானித்தோம். அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னார், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவங்கள அனுப்பிவிடு. அப்போ சபையிலேருந்து போய் நிறைய இடங்களில் சுவிசேஷம் சொல்லிட்டு திரும்ப எங்கே தான் வந்துட்டாங்க? சபைக்குள்ளே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ்லா. அப்படி வந்த உடனே அங்கே என்ன நடக்குது பாருங்கள்.
சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அவர்களுடைய மனதை திடப்படுத்த. ஆதி திருச்சபையில இவங்களுக்கு எதிர்ப்பு யார் தெரியுமா? அன்னைக்கு எதிர்ப்பு யூதர்கள் தான். யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்து மேசியா கிடையாது, இவங்க கிறிஸ்துவ என்ன செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, நம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து தான் ஆண்டவர் பவுலை ரட்சித்தார். அவன் ஒரு யூதன், வைராக்கியமான யூதனாக இருந்தால் அதுலேருந்து தான் ரட்சித்தார். இப்போ சபை புறஜாதிகளுக்குள்ளே வந்துட்டு இருக்குது. சில யூதர்களும் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஏன் ஆதி திருச்சபை எவ்வளோ உபத்திரம்னா, இப்போ சபை ஃபார்ம் ஆகுது, உருவாகுதுனால இவங்க எதிர்க்கிறாங்க. கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணக்கூடாது, இல்லை அவர் மேசியா இல்லைன்னு பேசுகிறாங்க. இங்கே யாரை தான் தூக்குறாரு ஆண்டவர்? அப்படி பண்ண ஆள் தான் பவுல். அவனை வச்சே என்ன செய்றாரு, தூக்குறாரு. இப்போ எல்லாம் சபைகள் அங்கங்கே உருவாகிட்டு இருக்குது. பிரேஸ்லாம் நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வராங்க. அப்போ உலகம் முழுவதும் சபை ஆரம்பித்து கொண்டிருக்கிற நாட்கள் தான் 1ஆவது நூற்றாண்டு. பிரேஸ்லாம் இது எங்கே எப்போ நடக்குதுன்னா, கிபி 45, இன்னைக்கு 2025. அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை இப்போ நம்ம படித்தாலும் அது பழையதாக இல்லை. அதான் ஜீவ வார்த்தை. பிரைஸ்லாம் இப்போ நம்ம ஒரு பழைய கதை 2000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள இல்லை, இது ஜீவனுள்ள வார்த்தைனால அப்படியே இருக்குது. பிரைஸ்லாம் இன்னைக்கு 2000 ஆண்டுகள் ஆகியும் இந்த வார்த்தையை என்ன செய்ய முடியல, அழிக்க முடியல. எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை நம்ம கையில் பைபிளை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு ஸ்தோத்திரையா, இதை நாங்கள் கனம் பண்ணுறோம் ஆண்டவரே, இதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஆதி திருச்சபையில் சபையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டா அங்கே பிரச்சனை நடக்குது. அப்போல்லாம் எல்லாத்தையும் திடப்படுத்தி அங்கே அப்போ பைபிள் காலேஜ் முடித்து நிறைய பாஸ்டர்ஸ் நியமிக்க முடியாது. அப்போ அந்தந்த சபையில் என்ன செய்கிறாங்க, மூப்பர்களை நியமித்து நீங்கள் என்ன செய்யுங்க, நடத்துங்க. இவங்கெல்லாம் யார்? அப்போஸ்தலர்கள். இவங்க ஒவ்வொரு சபையாக உருவாக்குறாங்க. அப்போது சபை பல தேசங்களிலே உருவாவதற்கு கர்த்தர் பர்னபாவையும் பவுலையும் பயன்படுத்தினார். பிரேஸ்லா. பயம் எப்படிப்பட்ட ஆளை எடுத்து எப்படி பயன்படுத்துகிறாரு பாருங்க ஆண்டவர். அப்போது அப்படி பயன்படுத்திகிட்டே வந்தார். அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த நாட்களில் பாருங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தை பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25 பாருங்க. பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள். இப்போ முதலாவது மிஷினரி பயணம் தான் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம். முதலாவது மிஷினரி பயணம் அந்த நாட்கள் எப்படி மிஷினரி பயணத்தை ஏற்படுத்தினாங்கன்னா, கப்பலில் தான் போனாங்க. கப்பல்னால் இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு சாதாரண ஒரு இந்த மரம் கப்பல் சொல்லுவாங்க. அதில் தான் போய் அவ்வளோ இடங்களில் போய் என்ன செஞ்சாங்க, சுவிசேஷத்தை சொல்லி சபையை ஏற்படுத்தப்பட்டு அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் நிறைவேற்றின கிரியைகளுக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு. பிரைஸ்லாம் எப்பவுமே அவங்க ஆண்டவர் எங்கள் மூலமாக இந்த கிரியெல்லாம் செய்தாரேன்னு நன்றி உணர்வாக இருந்தாங்க. பிரைஸ்லாம் இந்த கிரியைக்கு நாங்கள் தகுதி அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க தகுதி நினச்சிருந்தாங்கன்னா சட்டையை கிழிச்சிருப்பாங்களா? கிழிச்சிக்க மாட்டாங்க. அவர் தான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம நன்றி செலுத்தணும். எப்போதும் நம்ம ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவர். நானும் அடிக்கடி சொல்லுவேன், ட்ரெஸ் போடும்போது கூட சொல்லுவேன், புது சட்டை என்ன புதுசு வந்தாலும் ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவர் நீங்கள் கொடுத்தது. அல்லேலூயா. நம்ம ஒன்றுக்கும் ஆண்டவரை நீங்கள் கொடுத்தது. அவர் மேல் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். பிரைஸ்லா. யார் என்ன சின்ன உதவி செஞ்சாலும் அதுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். இவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே கிருபை தான், இது எங்கள் மூலமாக இந்த அற்புதம் நடந்துச்சு, நாங்கள் ஏதோ நீதிமானாலும் அல்ல, அவருடைய நாமத்தை அங்கே விசுவாசத்தினால இந்த அற்புதம் நடந்துச்சு. அப்போது எல்லாவற்றையும் கர்த்தரே என்ன செஞ்சாங்க,
புகழ்ந்தாங்க, கர்த்தரை உயர்த்தினாங்க. பிரைஸ்லாம். அப்போது அப்படி பண்ணிவிட்டு கடைசி எங்கே வந்துட்டாங்க? அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர்கள் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததை குறித்து அறிவிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சபைக்கு வந்தோடனே மிஷினரி இப்போ வந்திருக்காங்கப்பா, பவுல் பர்னாபா பல இடங்களை ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க, ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. பிரைஸ்லாம். இப்போது இவர்கள் எப்பொழுதும் கர்த்தர் செய்த நன்மையை சாட்சி சொல்கிறாங்க. பிரைஸ்லாம். அவங்க நினைக்கிறாங்க யூதர்கள் மட்டும் ரட்சிக்கப்படல, அநேக புறஜாதிகளும் இயேசுவை நினைஞ்சாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு இடத்துல மாயவித்தக்க போன வாரம் தியானிச்சோம். மாயவித்தக்காரன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், அவங்ககிட்ட எப்படி அவங்க ஊழியத்தில் நடந்த நன்மைகள்லாம் சொல்கிறாங்க. லிஸ்திரா ஊழிய எப்படி தாயின் வயிற்றுலேருந்து சப்பானியாக இருந்தான், அவங்க நாங்கள் சுகமாக்கின உடனே அங்கே இருக்க ஒரு கோயில் பூசாரியை நெஞ்சிருப்பாங்க, இப்படி வந்து கும்பிட வந்தான், நாங்கள் சொன்னோம், நாங்களும் உங்களை மனுஷன் அப்படின்னு சொல்லி சாட்சிகளை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் நன்றி உணர்வோடு இருக்கணும். ரெண்டாவது, கர்த்தர் செய்ததை நம்ம சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த இப்போ யோபு சொல்கிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் பாருங்க. இது வந்து ஒரு ஊழியக்காரர் இந்த ஒரு வசனத்தை பிடிச்சாராம். ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் செய்வேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அப்போ எனக்கு நிறைய அற்புதத்தை செய்யுங்கன்னு சொன்னாராம். அல்லேலூயா. அவரோட பேர் ஜி லேக் அப்படின்னு. என்ன பண்ணார்னா, அந்த நாட்களில் கொள்ள வியாதினால் பல பேர் அந்த வியாதினால் மறிச்சிட்டு இருந்தாங்களாம். இவருக்குள்ளே அந்த குணமாக்குற வல்லமை ஏற்பட்டு ஒவ்வொரு மேலையும் சுகமாக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் இந்த வசனத்தை பிடிப்பாராம், இன்றைக்கி நீங்கள் பெரிய காரியம் எனக்கு என்ன செய்யணும், நான் விவரிக்க முடியாதபடிக்கு நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யணும், நான் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும்னு சொன்னாராம். எத்தனை நம்மளாம் அப்படின்னு கேட்டிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட? பாருங்கள், அந்த வசனத்தை வாசிப்போம். யோபு புஸ்தகம் நினைக்கிறேன். யோபு புஸ்தகம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். வாசிப்புமா? யோபு 5:9. யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். இப்போ நம்ம நினச்சிருக்கோம் பாருங்க, இப்போ நம்ம நினைச்சிருக்கிறோம் ஆண்டவர் நமக்கும் நம்முடைய சபைக்கும் ஒரு குடும்பத்தில் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். இப்போ நம்ம ஒரு காரியம் நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலாக ரேஸ்லா எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாதுன்னா நீ கவுண்டிங் பண்ண முடியாது. இது அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சா, ஒவ்வொரு நாளும் கேட்பாரான், ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் நான் எண்ண முடியாத அற்புதத்தை செய்யுங்கன்னு. ஒரு நாள் என்ன பண்ணாராம், 10 அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சான். அடுத்த வாரத்தில் 54 அற்புதம் நடந்துச்சான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலிலிருந்து சாயந்தரம் வர அற்புதங்கள் நடந்துட்டு இருந்துச்சாங்க. அவங்க கவுண்டிங் பண்ண முடியாத அளவுக்கு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சான். அல்லேலூயா. நம்மளும் விசுவாசிப்போமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் சபையில் ஆண்டவரே அற்புதங்கள். நம்ம பாருங்க, ஒரு அற்புதம் செஞ்சதுக்கே நம்ம நன்றி செலுத்தணும், சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் நமக்கு எண்ண முடியாத அற்புதங்களை என்ன செய்வார், சொல்லுவார். நம்ம விசுவாசிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த வசனம் நிறைவேறட்டும். அப்போ அவங்க சபையை எல்லாத்தையும் கூடி வர செஞ்சு ஆண்டவர் எங்களை எப்படிலாம் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை எப்படிலாம் நடத்தினார் என்று அவர்கள் சாட்சி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ்லாம். நாமும் கூட இந்த விசுவாசத்தின் பாருங்கள், இன்னொன்று சொல்கிறாங்க, விசுவாசத்தின் கதவை திறந்தார். அல்லேலூயா. திறந்ததையும் நமக்காக ஆண்டவர் இந்த பைபிள் ஸ்டடிக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த மாதம் எவ்வளோ அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது பாஸ்டர் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். ஆமென். நமக்காக விசுவாசத்தின் கதவை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. அதனால் பாருங்கள், ஏசி போட்டு கதவு திறந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அல்லேலூயா. கதவை திறப்பான்னு திறந்து வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்கள், நம்ம அப்படி விசுவாசிப்போம். ஆண்டவர் எங்களுக்காக இந்த பைபிள் ஸ்டடிக்கு அப்புறம் எங்களுக்காக அற்புதத்தின் கதவு திறக்கப்படுவதாக, சுகத்தின் கதவு திறக்கப்படுவதாக,
வெற்றியின் கதவுகள் எங்களுக்கு திறக்கப்படுவதாக. இதனால் நாமும் கூட பவுலுடைய சரீரத்தில் எத்தனை கற்கள் விழுந்து அவனுக்கு வலியை உண்டாக்கியிருக்கோம், ஆனால் சுகமடைந்தான். நாமும் கூட சரீரத்தில் சுகமடைய வேண்டும். மனவேதனையிலிருந்து நாம் சுகமடைய வேண்டும். கற்கள் என்பது சில வார்த்தைகள், வேதனைகள். அந்த மனதிலிருந்து நாம் சுகமடைய வேண்டும். எல்லாம் எழுந்து நிற்போமா. க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு கோடி நன்றி ராஜா. ஆண்டவர், இந்த விசுவாச வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். இந்த கொஞ்ச நேரம் எங்களோடு நீ இடைப்பட்டு எங்கள் மனதை உயிர்ப்பிச்சிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நம்ம வாங்க, இப்போ இந்த நேரத்தை நம்ம எப்படிலாம் செலவழிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து உட்கார்ந்த உடனே நான் பிரசங்கம் பண்ணும்போது என் மனது என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. பிரைஸ்லா. நம்முடைய சரீரத்தில் கத்த சுகத்தை கொடுப்பார். பவுல் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் கத்த அவனை உயிரோடு எழுப்பிட்டார். அல்லேலூயா. நம்முடைய காயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆறுவதாக. சொல்லுமா, சிறு வயது முதல் இந்நாள் வரை என் மனதில் இருக்கிற எல்லா மனவேதனைகள், எல்லா பாரங்கள் எதுவாக இருந்தாலும், எல்லா குடும்ப பாரமாக இருக்கலாம், நம்ம தனிப்பட்ட விதத்தில் பாரமாக இருக்கலாம், நம்முடைய அவமானமாக இருக்கலாம், நம்ம நிந்தையாக இருக்கலாம் அப்பா. நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் நம்ம பாரப்பட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே, பவுல் அன்னைக்கு நீ குணமாக்கினீர் ஆண்டவரே, எங்களை குணமாக்குறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே, பவுல் பர்னபா போல சபையின் நடுவில் நாங்கள் அநேக அற்புதங்களை நாங்கள் சாட்சியாக சொல்லணும் ஆண்டவரே. தோரி காலா பாலா 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 பாலா. அநேக நன்மைகளை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று ஆண்டவரே நாங்கள் நின்று சொல்லணும் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்தார் என்று நாங்கள் சொல்லணும். என்ன முடியல, அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. நீ அப்படியே செய்ய போதுக்காய் சோத்திரம். கரங்களை தட்டி ரேபே ஹாதா ராபு லாதா ராபா லைபே கபு மா ரா காலாபா ரிகா லாபு பாலா காபாலா பாலா. சில வழிகள் அவங்க கிறிஸ்துவுக்காக நிற்கும்போது சில பாடுகள் வந்துச்சு, அவனை அவங்க பயப்படல. அல்லேலூயா. தைரியமாக நின்றுட்டாங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை இந்த பைபிள் ஸ்டடி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியில் ஆண்டவர் 2 மீன் 5 அப்பம் போல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் மாறப்பட்டு பழுகி பெருகுவதாக. ஆண்டவரை, எங்களுக்கும் சபை மக்களுக்கும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நீ செய்து அப்போ நான் எங்களை சாட்சியாய் நிறுத்த போதுக்காக ஸ்தோத்திரமாப்பா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். சோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். லிஸ்த்ரா ஊரில் அந்த சப்பானி நடந்தது போல உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் மனவேதனைகள், உங்கள் காயங்கள் இயேசுவின் நாமத்தாலே மாறும். ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தருக்காக சாட்சியாக நிற்பீர்கள். ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.